உங்க ரெக்கார்டா ஓகே. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம கவனன்ட் கீப்பிங் காட் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம்ல. என்ன கவனன்ட் கொடுத்தாரு கடவுள்? உங்களை நான் மீட்டுக்குவேன், திரும்ப ரிடீம் பண்ணிடுவேன், சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராமிஸை எப்போ ஃபுல்ஃபில் ஆகுது? ஜீசஸ்ட ஃபுல்ஃபில் ஆகும். அப்போது அந்த 4000 இயர்ஸ் அவர் ப்ராமிஸ் சொன்னது ஆடம் கிட்ட நடந்தது. 4000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. அப்போ அந்த 4000 வருஷம் எப்படி அந்த ப்ராமிஸை எத்தனை ஜெனரேஷன் மக்கள் இல்லை அவங்க கிட்ட எப்படி கடவுள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வராரு, சொல்லிகிட்டே வராரு. நமக்கு ஜீசஸ் வந்த உடனே இதுதான் அந்த மெசையா, அவர் அப்போ சொன்ன ப்ராமிஸ் சொன்ன கவனன்ட்ல சொன்ன அந்த மெசையா இவர் தான் அப்படின்னு நம்மளுக்கு விளங்கணும்ல. இல்லாட்டி திடீர்னு யாரும் வந்தாங்கன்னா வி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அதனால காட் வந்து நிறைய மெசேஜஸ் சொல்லிகிட்டே வெவ்வேறு டைமில் சொல்லிட்டு வராரு. ஸோ நம்ம அதுதான் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். என்னெல்லாம் சொன்னார், வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு டைமில் வாழ்ந்த மக்களுக்கு மெசையை பற்றி என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே வந்தாருன்னு பார்த்தோம். ரைட்? அவர் சொன்ன ப்ராமிஸ் ஆடம் கிட்ட, அப்புறம் உலகம் அழிய போது நோவா கிட்ட ஜெனிசிஸ் 6ல் இந்த கவனன்ட் உன்னோட குடும்பம் மூலம் திரும்ப ஃபாலோ அப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெயின்போ கவனன்ட்டில் திரும்ப உலகத்தை தண்ணிலால் அழிக்க மாட்டேன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா கவனன்ட். பட் மெசையா பற்றின கவனன்ட் இஸ் ஆக்சுவலி ஜெனிசிஸ் 6ல் இருக்குது, 6:18. ஓகே. அதுக்கப்புறம் ஏப்ரஹாமை செலக்ட் பண்ணி அவரை வச்சு இஸ்ரேல் உண்டாக்க போகிறாரு. ஸோ ஃபோக்கஸ் இஸ்ரேலாக இருக்கலாம். ஆனால் எதுக்காக ஏப்ரஹாம் செலக்ட் பண்ணப்படுறாரு? ரீசன் என்ன? ஏப்ரஹாம் வழியா, ஏப்ரஹாமோட வித்தின் வழியா உலகத்தை மீட்க அந்த மேசையா வரப்போறாருன்ற ப்ராமிஸ் தான். ரைட்? ஸோ அதான் உலகத்தில் இருக்க எல்லா ஃபேமிலிஸும் பிளெஸ்ட். வெறும் இஸ்ரவேல் பிளெஸ்ட் கிடையாது, இல்லை, எல்லாரும் பிளெஸ்ட். வேர்ல்டு ஃபுல்லாக பிளெஸ்டுன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அதே ப்ராமிஸை அவருடைய மகன்களுக்கும் வரும். வரிசையாக ஐசக்குக்கு வரும், ஜேக்கபுக்கு வரும். ஜேக்கபுடைய 12 பிள்ளைங்களும் செலக்டட் ஃபார் இஸ்ரேல். ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு 12 பேரும் செலக்டட். ஆனால் ஏன் இஸ்ரேல்? ஜீசஸ் பிறக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரி இல்லை, அதுக்காக தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேலில் யாருடைய 12 பிள்ளைங்க, அதில் எந்த மகன் வழியாக வரப்போகிறாரு? யூதா வழியாக வரப்போகிறாரு. அந்த பிளெஸ்ஸிங்கும் இருக்குது. ஒரு ராஜா மாதிரி யூதா கோத்திரம் இருக்கும், அதில் வரப்போகிறாருன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி மக்கள் ஈஜிப்டுக்கு போகிறாங்க, வளர்கிறாங்க, பெருசாகிறாங்க. ஆனால் ஸ்லேவ்ஸாக இருக்காங்க. நாடுன்னெலாம் ஒன்றும் இல்லை. இஸ்ரவேல்னு ஒரு குடும்பம் தான் இருக்குது. குடும்பம்னா பெரிய குடும்பம் இல்லை, பெரிய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். 500 வருஷம் ஆயிடுச்சு ஏப்ரஹாம்லேருந்து. மோசே யூஸ் பண்ணி அந்த மக்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு கண்ட்ரி ஆக்க போகிறாரு, ஒரு நேஷன்னு ஆக்க போகிறாரு. அப்போ மோசே கிட்ட ஒரு ப்ராமிஸ் என்ன சொல்வார்? உன்ன மாதிரி ஒரு ப்ராஃபெட் வருவார் அப்படின்னு சொல்லுவார், இல்லை? ஸோ மெசையா வந்து ஒரு ப்ராஃபெட்டாக இருக்க போகிறாரு அப்படின்னு நமக்கு விளங்குது. அதுக்கப்புறம் ஜாஷ்வா, ஜட்ஜஸ், ரூத் எல்லாம் அந்த ஸ்டோரிலாம் அந்த டைமில் நடக்கும். ஜட்ஜஸ் ஒரு 400 வருஷம் ரூல் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் கண்ட்ரிக்குள்ளே போகிறாங்க, 12 கோத்திரமும் போய் வாழ்கிறாங்க. ஸோ ரூத் கதை வழியால் நமக்கு அவர் ஒரு லீகல் மீட்பர். ஓகேயா? லீகல் மீட்பராக இருக்க போகிறாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது விளங்குச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வராங்க. ராஜாக்களில் நம்ம டேவிடுக்கு கடவுள் இன்னொரு கவனன்ட் கொடுப்பாரு. அந்த கவனன்ட்டில் டேவிட் ஃபேமிலியில் டேவிட் மாதிரி ஒரு ராஜாவாக இருப்பார். பட் அவருடைய கிங்டம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது ஒரு ஃபார் எவர் கிங்டம் அப்படின்றது பாயிண்ட்டும் பார்த்தோம். ஸோ இவ்வளோ பார்த்துருக்கோம். கரெக்டாக? இவ்வளோ அந்த ப்ராமிஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். மெசையாவுடைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே வரோம். இதுக்கிடையில் நம்ம ப்ராஃபெட்ஸ்னா யார், கிங்னா யார், ப்ரீஸ்ட்னா யாருன்றத லாஸ்ட் டைம் கொஞ்சம் படித்தோம். அதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வேலைன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ப்ரீஸ்ட் வந்து மெல்கிசதேக் மாதிரியும் அவர் இருப்பார், ப்ரீஸ்டாகவும் இருப்பார், ப்ராஃபெட்டாகவும் இருப்பார், கிங்காகவும் இருப்பார், ஜீசஸ்ன்ற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஓகே. ஸோ எந்த குடும்பத்தில் பிறக்க போகிறாருன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும்.
ஒரு ஸ்திரீயின் வித்தா இருப்பாரு. அதாவது ஒரு மனுஷனா இருப்பாரு. ஸ்திரீயின் வித்தா இருப்பாரு. காட் இஸ் சூசிங் நோவா குடும்பம். அப்புறம் நோவாவுடைய 3 சன்ஸ்ல ஷெம்மு. ஷெம் குடும்பத்துல தான் ஏப்ரஹாம் 10 தலைமுறைக்கு அப்புறம் ஏப்ரஹாம். அப்புறம் ஏப்ரஹாம், ஐசக், ஜேக்கப். அதுல இன்னொரு ஒரு ஏப்ரஹாம்க்கு அப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் டேவிட் குடும்பத்துல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நமக்கு தெரியும். கடவுள் சொல்லிட்டாரு. வெவ்வேறு மெத்தட்ல சொல்லியிருக்காரு. என்ன மெசையா வந்து என்ன வேலை செய்வாரு? என்ன மாதிரி வொர்க் எல்லாம் பண்ணுவாருன்னாக்கா, அவரு ராஜாவா இருப்பாரு. இல்லையா? ஹீல் பி லைக் ஆமா. ஹீல் பி எ ரெடீமர். மீட்கிற ஒரு ஜாப் அவருக்கு. ராஜா ஒரு ராஜாவா ஒரு ஒரு ஜாப் இருக்கு அவருக்கு. ப்ராஃபட்டா இருப்பாரு. ப்ரீஸ்ட்டா இருப்பாரு. அப்படின்னு கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கு. இல்ல ஜட்ஜா இருப்பாரு. நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணுவோம் ஒரு நாள். ஓகே. அவர் நாட் டுடே. ஐ அம் கோயிங் டு டூ சம்திங் எல்ஸ் டுடே. இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ரைட்? ஓகே. um, இன்னைக்கு ஐ வாண்டட் டு டாக் அ லிட்டில் அபவுட் ஜோப். ஓகே. ஸோ ஜோப் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. எப்படி சேட்டன் பர்மிஷன் கேட்டு வந்து ஜோப நிறைய ட்ரையல்ஸ் வருது. எப்படி கொஞ்சம் பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு காட் டாக்ஸ் டு ஜோப். இது கொஞ்சம் பார்த்துருக்கோம். ரைட்? ஓகே. ஜோப் வந்து ஒரு ரைச்சியஸ் பர்சன். அதாவது ஒரு காட்லி பர்சன். ஒரு மனுஷனை எப்போ ரைச்சியஸ் சொல்லுவாங்க பைபிளில்? ஒன்லி வென் ஹி ஹேஸ் ஃபெய்த். ஃபெய்த் இருக்கிற மக்களை மட்டும்தான் ரைச்சஸ் சொல்லியிருக்கோம். ஏப்ரஹாம் வாஸ் ஃபெய்த்ஃபுல், அதனால ஹி இஸ் கால்ட் ரைச்சஸ். சேம் ஃபார் நோவாஸ், அது சேம் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் இந்த எசேக்கியல் புக்கில் காடே ஜோப ரைச்சஸ் சொல்லுவார். அதனால எனக்கு அந்த வசனம் இஷ்டம். எடுத்து வாசிச்சு பார்க்குறீங்களா? எசேக்கியல் 14:14. எசேக்கியல் 14:14 3 இடத்துல இருக்கும். 14, 14, 16, 20. ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. வாசிக்கிட்டா? அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா. இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட் வேற. அதாவது ஒரு நல்லவங்க இருந்தாக்கா நிறைய சுத்தி இருக்கவங்களும் சேவ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. நோவா ரைச்சஸ் ஆர் டேனியல் ரைச்சஸ் ஆர் யோபு ரைச்சஸ்னா ஹி கேன் ஒன்லி சேவ் தேர் ஓன் சோல். மற்றவங்க எல்லாரும் வர முடியாது அப்படின்ற பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் காட். இருக்கட்டும், அது காட் வந்து அவங்கள ரைச்சஸ் சொல்லியிருக்காருன்றனால ஐ வாண்டட் டு ஷோ தட் வேர்ஸ் டு யூ. ஓகே. ஸோ ஜோப் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இருக்கிறதுலே பைபிளில் இருக்கிறதுலையே ரொம்ப பழமை வாய்ந்த புக். ரொம்ப ஏர்லியஸ்ட் ரைட்டிங் இன் த பைபிள் புக் ஆஃப் ஜோப் தான் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு ஒரு கப்புள் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன்று, ஜோப் வந்து அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் யாரு ஞாபகம் இருக்கா? யார் சாக்ரிஃபைஸ் பண்ணா? யோபு புக்கில் யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுவா? யோபு பண்ணுவாருல்ல. ஜோப் வில் டூ. நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா நோவா ஆல்டர் கட்டி சாக்ரிஃபைஸ் இருக்கும். ஏப்ரஹாம் இருக்கும். ஐசக் இருக்கும். ஆனால் மோசே காலத்துக்கு அப்புறம் யார் பண்ணுவாங்க? லீவைட்ஸ் பண்ணுவாங்க. லேவியர் தான் பண்ணுவாங்க. டெம்பிளில் தான் சாக்ரிஃபைஸ் நடக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடும். எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. கிங் சால் சாக்ரிஃபைஸ் பண்ணனால பனிஷ்மெண்ட்டே கிடைக்கும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணி குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது டெஃபினட்டாக மோசே காலத்துக்கு முன்னால் உள்ள ஒரு காலம். கிளியரா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே. அது ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இன்னொன்று வந்து லென்த் ஆஃப் லைஃப்.
ஒரு ஹியூமன் பீயிங் லாங் லைஃப் இருக்கிறது யூஸ்வலாக ஃப்ளட்டுக்கு முன்னால் நடக்கிற ஒரு காரியம். ஃப்ளட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்லைடை நான் போட்டிருந்துருக்கலாம். ஃப்ளட்டுக்கு முன்னால் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப நாள் வாழ்வாங்கல்ல, 900 இயர்ஸ் 900 இயர்ஸ் மாதிரி. தேல் ஆல் லிவ். ஆடமாக இருக்கட்டும், மெத்துசலா, இவங்க எல்லாரும் லாங் லைஃப் இருக்கும். ஃப்ளட் வரும்போது காட் வில் டெல், இல்லை எனக்கு இந்த லாங் தேவையில்லை மனுஷனுக்கு, அவன் லாங்காக வாழ வாழ ரொம்ப சின் தான் கூடிக்கிட்டு போகுது, அதனால 120 வருஷம் போதும் மனுஷனுக்கு அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுவார். அவர் ஃப்ளட் டைமில் நினச்ச அந்த 120 இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் எவ்வளோதான் சயின்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாலும் யூ கேனாட் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப், இல்லை அந்த அதான் அந்த 100 கூட தாண்ட மாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ 120 தான் கடவுள் நிர்ணயிச்ச மேக்ஸிமம் லைஃப் டைம். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோசே டைம்லலாம் 120 ஆயிரும், அது அப்படியே குறைஞ்சிரும். ஏப்ரஹாம் டைம்லலாம் கட 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 கடன்னு குறையும். லெட் மீ சி இஃப் ஐ ஹாவ் அ ஸ்லைட் ரெடியாக டக்குன்னு இருந்துச்சுன்னா பார்க்குறேன். I'll just show it to you. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்லைடு. One second. நான் வந்து முடிச்சிட்டேன். Okay, you're still seeing my screen? Yeah. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, ஸோ ஆடம் எல்லாரோட நேம்ஸ் இருக்கு வரிசையா, அண்ட் ஹவு லாங் தே லிவ்ட் இருக்கு தெரியுது இல்லை? ஸோ அந்த க்ரீன் லைன் ப்ளஸ் ப்ளூ லைன், க்ரீன் லைனில் அவங்களுக்கு மகன் பிறந்தது எந்த டைம்ன்ட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ ப்ளஸ் க்ரீன் லைன் சேர்ந்து 930 இயர்ஸ் ஆடமோட லைஃப். யூ கேன் சி ஆல் ஆர் லாங் லைஃப். ஈனாக் அஃப்கோர்ஸ் ஹி வாக், காட் டுக் ஹிம் இல்லை? ஸோ ஃப்ளட்டு வந்தது. ஃப்ளட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் குறைஞ்சிருக்கும். இது நோவா 950 இருந்தார், அவருக்கு முன்னாடியே உள்ளவர். ஷெம் ஆல் 600, 438, 430, 400, அப்புறம் பெலக் 200, 230 குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா? ஏப்ரஹாம் 175, அப்படியே குறைஞ்சிரும், ரைட்? ஜோசப்லாம் 110. ஸோ ஜஸ்ட் கிவ் யூ அன் ஐடியா, கட கட கடன்னு லைஃப் டைம் குறைஞ்சிரும். பட் தட் வாஸ் காட்ஸ் பிளான். ஓகே, ஸோ காட்ஸ் பிளான் வாஸ் 120 இயர்ஸ், அது மாதிரி குறைஞ்சிரும். ஆனால் ஜோபுக்கு பார்த்தீங்கன்னா ஹி லிவ்ட் அ லாங் லைஃப். ஓகே, ஒரு 600 மாதிரி கணக்கு வரும். முதல்ல வாழ்ந்த ஒரு டைம் பீரியட், அதுக்கப்புறம் திரும்ப ஹி வாஸ் ரெஸ்டரேஷன் நடந்து எண்ட் ஆஃப் த புக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் வருஷம் இருப்பார் அவர். ஸோ அந்த லாங் டைம் இருக்கிறனால அண்டர்ஸ்டாண்டிங் இவரும் இந்த ஏப்ரஹாம் பிட்வீன் நோவா அண்ட் ஏப்ரஹாம் அந்த டைமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேயா? ஸோ இதுக்கு எதுக்காக இதை பற்றி பேசுகிறோன்னா, யோபு எழுதின காலகட்டம் ஒரு பழங்கால கட்டம். ஓகே, ஸோ லிட்டில் ஓல்டு, யா. ஸோ யூ கேன் இமேஜின் லைக் ஏப்ரஹாம் டைம் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அப்ராக்சிமேட்லி. இன்னொன்று, மோசே தான் வந்து மற்றதெல்லாம் புக்கெல்லாம் எழுதுறாருல்ல, அப்போ இது அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. ஸோ சம்வேர் லைக் ஏப்ரஹாம்ஸ் டைம்னு ஒரு கெஸ். ஓகே, ஸோ அது ஏஜ் ஆஃப் ஜோபோட புக், ரைட்? ஓகே, ஸோ ஜோபு புக்கில் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, சாத்தாம் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து யோபோட லைஃப்பை தலைகீழாக ஆக்கிடுவார். நமக்கு அந்த போர்ஷன் தெரியும். ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் வந்துடும். மீதி 3rd சாப்டர்லேருந்து 31 வரைக்கும் 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து லெக்சர் அடிப்பாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வந்து தான் உட்காந்துருக்காங்க. பாவம், ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் யோபுக்கு கூட கொஞ்சம் வருத்தத்தை தான் உண்டாக்குது. என்ன சொல்கிறாங்க யூஸ்வலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நீ கடவுள்கிட்ட இது சொல்லிடு, நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு கஷ்டங்கள்லாம் வருது, அதனால டாக் டு காட், யூ ப்ரே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. தே ஆல் பாயிண்ட் ஃபிங்கர், சம்திங் இஸ் ராங் வித் யூ அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ
இந்த த்ரீ ஃப்ரெண்ட்ஸும் பேசுறது ஆக்சுவலி நாட் வெரி ஹெல்ப்ஃபுல். தேர்டா இன்னொரு ஃப்ரெண்ட் வருவார், ஒரு ஃபோர்த் ஃப்ரெண்ட் வருவார். அந்த ஃபோர்த் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் காட்லியா பேசுற மாதிரி இருக்கும். ஹில் சே, ஓகே உங்களுக்கெல்லாம் விளங்கல இந்த ப்ராப்ளம, நேரா கடவுள்கிட்ட கொண்டு போயிருங்க. கடவுளோட ரீசன் தெரியாம நீங்களா சும்மா இவர் தப்பு அது தப்பு அதெல்லாம் சொல்லாதீங்க, அப்படி இப்படின்னு அவரு எலிஹூ சொல்லுவார். ஓகே, அது ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஜோபில் உள்ள ரொம்ப ஒண்டர்ஃபுல் பார்ட் ஆஃப் த புக் வந்து சாப்டர் 38ல இருந்து ஒரு 41 வரைக்கும் வந்து காட் வில் த்ரோ கொஸ்டின்ஸ் அட் ஜோப். ஒரு 70 கொஸ்டின் த்ரோ பண்ணுவார். எல்லாம் ஆக்சுவலாக தேர் ஆல் இன்க்ரெடிபிள் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். அவர் வந்து ஹீல் 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 காட் வந்து கேள்விகளாக கேட்பாரு. உனக்கு இது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நான் உலகத்தை உண்டாக்கும் போது நீ இருந்தியா, உனக்கு அது விளங்குதா, ஆம், இந்த ஸ்டாரை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த பேர்டை பற்றி தெரியுமா, இந்த அனிமல் பற்றி தெரியுமான்னு வெறும் தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு மட்டும் கேட்பார். ஒரு கிட்டத்தட்ட 70 கேள்விகள் கேட்பார். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு ஜெம். எல்லாத்துக்கும் ஆன்சர் ஜோபுக்கு வந்து எனக்கு தெரியாதே அப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேள்விகள். இன் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்வாரு, இவ்வளோ நேரம் பேசின இந்த 4 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜோபாக இருக்கட்டும், எல்லாரும் கேள்விகளும் சந்தேகங்களுமா தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கேள்விகளும் சந்தேகங்களா இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எதுக்கும் ஆன்சர் வரல. எண்ட் வரைக்கும் காட் டஸ் நாட் ஆன்சர். ஹி டஸ் நாட் ஆன்சர். பட் அவரு கேள்வி கேட்கறதுல என்ன பதில் வரும் வர வைப்பாருன்னா, நான் எம்மாத்திரம், நீர் எவ்வளோ பெரியவர், நான் யாரு உம்மை கேள்வி கேட்க, அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஜோபை கொண்டாந்து நிறுத்துவார். அப்போ அவன் வாயடைச்சு நிற்பான். அவ்வளோதான், அப்படியே இருக்கும் பைபிளில். ஹீ டசன்ட் ஹாவ் எனி திங் டு சே. நான் கடவுளை கேள்வியே கேட்டிருந்துக்க கூடாது. அவருடைய விஸ்டம், அவருடைய நடத்தைக்கு ஜஸ்ட் ஒபே பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டாந்து ஜோபை நிறுத்துவார். அப்போ ஜோப் இன் த எண்ட் ஆஃப் த புக் ஹீல் ஒன்லி சே ஐம் சாரி, நான் வாயடைச்சிருக்கேன், நான் எனக்கு ஐயோன்னு தான் சொல்வார் அவர். நான் யார் உங்க கேட்கறதுக்குன்ட்டு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கும். இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் புக். ஓகே, காடுடைய பெருமைகளை படிக்கிற புக்கு வந்து இது. எனக்கு அதனால் அந்த லாஸ்ட் 38லேருந்து உள்ள புக்கு ரொம்ப இஷ்டம், அந்த இஷ்டமான போர்ஷன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் காட் ரெஸ்டோர்ஸ் த சிச்சுவேஷன். இதுதான் ஜோபு புக், ரைட்? ஓகே, இதில் சில வசனங்கள் ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஃபேமஸ். ஜோபு 121 எல்லாருக்கும் ஐ மீன் எல்லாரும் அடிக்கடி கோட் பண்ணுற வசனம். அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டரில் இருக்கும் இல்லையா? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன் ஃப்ரம் பைபிள், இல்லை ஃப்ரம் ஜோப். அடிக்கடி சொல்லப்படுற ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம். கூல், இட் ஷோஸ் இஸ் ஃபெய்த். ஓகே, கிரேட். செகண்ட் சாப்டரில் இன்னும் கொஞ்சம் அடிகள் வந்து உடம்பெல்லாம் சரியில்லாமல் அந்த அந்த டைமில் ஜோப் அவருடைய ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, ஐயோ இரு, ஜஸ்ட் கிவ் அப் யுவர் லைஃப், நோ கிவ் இட் அப், இட்ஸ் இனஃப், வேண்டாம் அப்படி. அப்போ கூட ஜோப் வில் டெல், ஏன்னா யூ ஆர் டாக்கிங் லைக் அ ஃபூலிஷ் பர்சன். நல்லது மட்டும்தான் கடவுள்கிட்ட வாங்கணுமா, கெட்டது வந்தாக்கா அது உடனே கடவுள் இல்லையா அவரு, காட் இஸ் ஸ்டில் காட் அப்படின்ற பாயிண்ட்ல அமேசிங். ஸோ தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்ற பாயிண்ட். ஸோ நமக்கு நடக்கிற நல்லதோ கெட்டதோ என்னவா இருந்தாலும் அது இல்லை காடை டிசைட் பண்றது. காட் இஸ் காட். நமக்கு கெட்டதோ நல்லதோ நடக்குது, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் வேர்ட்ஸ். ஏன்னாக்கா எவ்வளோ செக்குலர் வேர்ல்டு, எத்தனையோ பேர் கடவுள் இல்லைன்னு நினைக்கிற ஏத்திஸ்லாம் நிறைய பேர். ரீசன் நீங்கள் ஏன் ஏத்திஸ்ன்னு கேட்டாக்கா சொல்கிற ஒரு மேஜர் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு கெட்டதை சொல்லுவாங்க. 9/11 பாம் அட்டாக்காக இருக்கட்டும், ஒரு ஃப்ளட்டாக இருக்கட்டும், ஒரு வியாதியாக இருக்கட்டும், அதை காட்டி இதெல்லாம் அனுமதிக்கிறாரே, காட் இஸ் நாட் தேர். தட் இஸ் தேர் ஹோல்
பாயிண்ட் கடவுள் இல்லைன்றதுக்கு. ஓகே, அப்போ நல்லதெல்லாத்தையும் பார்த்து காட் இஸ் தேர்ன்னு சொல்ல முடியணும்ல, சொல்ல முடியல பாருங்க அவங்களுக்கு. ரைட், அந்த ஆர்குமெண்ட்ல கெட்டதை மட்டும் பார்த்துட்டு காட் இஸ் நாட் தேர்னா, நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் வருது, இன்னும் உயிரோட மூச்சோட எந்திரிச்சு நிக்கிறேன்னாக்கா அது காட்னால தானே சொல்லணும்ல. தட் தே வில் நாட் டூ. ஸோ இதெல்லாம் ரொம்ப ராங் ஆர்குமெண்ட். ஸோ இந்த காலம் வரைக்கும் இப்போ உள்ள ஏத்திஸ்ட் லாஜிக்கு கூட யூ கேன் ஃபைட் வித் த ஓல்டஸ்ட் புக் இன் பைபிள். அதனால இது இந்த வசனங்கள்லாம் ஃபண்டாஸ்டிக் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ நல்லது நல்லதுனாலும் கெட்டதுனாலும் காட் இஸ் ஸ்டில் காட். ஹீ இஸ் ஸ்டில் ரூலிங் த வேர்ல்ட். இல்லை, ஹீ இஸ் ஸ்டில் இன் சார்ஜ் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். ஹீ இஸ் கண்ட்ரோலிங் த கிரியேஷன். அது அதை வச்சு நம்ம டிக்டேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஜோப் அதுக்கெல்லாம் ரொம்ப கிரேட், நல்ல ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த ஜோப்ல அவர் சில அந்த வரப்போற மெசையாவை கை காட்டுற மாதிரி சில வசனங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜோப் வந்து புலம்புறாரு இல்லையா, 30 சாப்டர்ஸ்க்கு புலம்புறாரு இல்லை. அவருக்கு கன்ஃபியூஷன். ஸோ ஹீ இஸ் டேக்கிங் worrying about it. He's talking to his friends. ஸோ அது பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கேட்குற ஒரு வசனம் இதெல்லாம் வாசிங்க என்ன. ஜோப் 9, ஜோப் சாப்டர் 9 verse 2. ஜோப் சாப்டர் 9 verse 2. ஆம், காரியம் எப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பது எப்படி? ரைட். ஸோ இதில் இந்த வசனங்கள்லாம் எவ்வளோ டீப் வசனம் பாருங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் மேன் இஸ் நாட் ரைச்சஸ். இவ்வளோ என்கிட்ட சின் இல்லை இல்லைன்னு தான் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாலும் ஹீ நோஸ், ஜோப் நோஸ் வெரி வெல், அந்த உண்மையான ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னு இருக்கிறது யூ கேனாட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். இல்லை, காட் இஸ் சோ ஹோலி. எந்த மனுஷனும் நான் பர்ஃபெக்ட், நான் ரைச்சியஸ், நான் நல்லா இருக்கிறேன், நானும் ஹோலின்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்திதி அப்படின்றது ஜோபு கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே சாப்டர்ல அதுக்கப்புறம் பேசுறாரு பாருங்க, 32, 33, 34 வாசிக்கிறீங்களா? சாப்டர் 9, 32, 33, 34. ஓகே. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவருடைய பயங்கரம் என்னை கலங்க இருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுது அப்படி செய்ய. சரி சரி வாசிச்சிருங்க. 35 வாசிச்சிருங்க. முடிச்சிட்டேன். So if you think from Job's point of view, he started this chapter in the dialogue பேசும்போது he starting God is so holy, கட்டாயம் எந்த மனுஷனும் ஹோலி இல்லை, அது தெரியுது, சொல்லிட்டே வரும்போது பின்னாடி வரும்போது 32 verseலாம் அவர் கேட்குற கேள்வி, சுஷோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்னா போய் அவர் முன்னாடி வாதாடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதே, காட் மேன் கிடையாதே, நான் போய் நின்று பேசி எனக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருந்துச்சா அதனால தான் இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனா அப்படின்லாம் பேசுறதுக்கு ஐ ஹாவ் நோ ரைட். ஒரு கோர்ட் கிடையாதே, அவரும் நானும் நிற்கிற மாதிரி ஒரு கோர்ட் இல்லையே அப்படின்னா இப்போ பயம் வருது அவருக்கு. அப்போ என்ன மீறின ஒரு மத்தியஸ்தர் தேவை. கரெக்டா? ஒரு யோபுக்கு ஹி இஸ் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங், யாரும் இல்லையேன்னு வருத்தம் அவருக்கு. ரைட், ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இல்லையே, எங்க ரெண்டு பேர் சைட்லையும் ரெண்டு சைடையும் கோர்க்கிற மாதிரி. ஒன்று காட் ஒரு சைடில் ரொம்ப உயரத்தில் இருக்காரு, மனுஷன் ரொம்ப கீழே இருக்கான். ரைட், போய் நின்று வாதாடுறதுக்கு தகுதி கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது, நோ ரைச்சஸ்னஸ் ஒன்றும் இல்லை. அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒருத்தர் வேணுமே. காட் சைட்லக்கும் போக முடியணும், மனுஷன் அளவுக்கும் போக முடியணும். ஜஸ்ட் இமேஜின்னும் எவ்வளோ விளங்கி இருக்கு பாருங்களேன் ஜோபுக்கு அந்த ஹிஸ் சிச்சுவேஷன்.
has driven him to that point. The whole reason for Godோட covenant of a Messiah, அந்த அது அது விளங்கியிருக்கு ஜோபுக்கு. எப்படி முடியாத ஒரு காரியத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. அவர் அந்த மத்தியஸ்தர் இல்லைன்னா எப்படி? அவர் ராட் என்ன அடிக்கும்ல, அந்த மிலாட்டி என்ன என்ன இட் வில் ஹர்ட் him. அது ஒரு பயங்கரம் என்ன நடந்துரும். அதை நீக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. இஸ் தட் கிளியர்? கிளியரா? ஒரு மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர் தேவை அப்படின்ற ஒரு பாயிண்ட். அண்ட் we know that Jesus is the mediator. அதனால தான் he has done this. வசனங்கள் இருக்கு, வாசிடுவோமா? Hebrews 9:5 9:15 சாரி ஹீப்ரூஸ்ல ரொம்ப அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9 நிறைய வரிசையாக வரும். ஹீ இஸ் த மீடியேட்டர் அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் கான்செப்ட் கட்டாயம் வாசிச்சு பாருங்க அந்த சாப்டர்ஸ். இப்போ ஹீப்ரூஸ் 9:15 பார்ப்போமா? இன்னொருத்தர் யாராவது 1 Timothy 2:5 எடுக்கிறீங்களா? Hebrews 9:15 ம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இது யாரை பத்தி பேசுறாங்க? ஜீசஸ் பத்தி. பழைய கவனன்ட் வந்து மோசைக் கவனன்ட். லா ஃபாலோ பண்ணா குட் வில் ஹேப்பன். அந்த கவனன்ட் நடக்க முடியலன்றது தானே ஃபெயிலியர். அதான் ஃபெயிலியர். அதனால புது கவனன்ட் இஸ் த்ரூ ஜீசஸ் பிளட்ல. அவரை நம்பினா போதும். ஜஸ்ட் ஹைடிங் பிஹைண்ட் ஹிம் நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஹீ இஸ் த நியூ மீடியேட்டர். இந்த ஜோபு கேட்குற மீடியேட்டர். காடையும் தெரியணும், மேனையும் தெரியணும். அதுக்கு நமக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட்டையும் பே பண்ணி நம்மளை அடுத்த சைட் கூட்டிட்டு போயிடணும். கரெக்ட்? ஸோ அந்த மீடியேட்டர் அவருடைய he has done the redemption through death. எதுக்காக? நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ், இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நமக்கு இருக்கிற சேர வேண்டிய சொத்தெல்லாம் சேர்றதுக்காக he has done. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நான் சொன்னேன்ல 7, 8, 9ல இந்த இந்த டாப்பிக்கை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் வேர்ஸ் அவுட் ஆஃப் தட். ஓகே. 1 Timothy 2:5 தெரிஞ்ச வசனம். 1 Timothy 2:5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் ஐயோ, சட்டத்தின்படி அது இல்லம்மா, தேவன் ஒருவரே. 1 Timothy 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் அவரே, ஒருவரே. ஆமா. There is only one God and there's only one mediator. Who is that mediator? The man Christ Jesus, right? Yeah. So yeah, we know. So New Testament church காலத்துல we can understand this. நம்ம வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் யோபுக்கு அப்புறம் இருக்கிறோம். பட் யோபு he could understand the need for a savior. So that is amazing. அவருக்கு சிச்சுவேஷன் நல்லா விளங்கியிருக்கு. அவர் லைஃப்ல அவர் படுற கஷ்டத்துல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற தியாலஜிக்கல் லெசன்ஸ்ல, through all that Job still understands, and that's why he tells by Job 19ல he knows, okay, இப்படி ஒரு சேவியர் வர போறாரு, அந்த சேவியர் எப்படி இருப்பாரு அப்படின்னு யோபோட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. Job 19:25-26. again amazing verse. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அமேசிங், ரியலி 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 அமேசிங் இல்ல? ஸோ மீட்பர், ஸோ ஒருத்தர் இருக்கார், somebody is going to save me, right? ஒரு ரிடீமர் இருக்காரு. ஓகே, and he is alive, he is living. ஏதோ ஒரு திடும்னு வந்துட்டு போற ஒரு பர்சன் கிடையாது. he lives. Like God's name is I am, it's existing. அந்த மாதிரி Redeemer lives, he lives, right?
அண்ட் அட் ஒன் டைம் ஹீ வில் ஸ்டாண்ட் ஆன் earth. ஹெவன்ல இருந்து காப்பாத்திட்டு போறாருன்னு இல்லை, ரைட்? ஹீ வில் ஸ்டாண்ட் ஆன் earth. ஆனா அது நடக்கும்போது யோபு மேபி இஸ் டெட். அதனால அவர் சொல்றாரு, என் உடம்பு அழுகி போய் எல்லாம் ஆனாலும் சரி, என்னோட கண்ணால என்னோட இதனால நான் வந்து அவரை பார்ப்பேன். ஐ வில் பி, இன் அதர் வேர்ட்ஸ் ஹீ வில் பி ரிசரெக்டட். இல்லை, நானே பார்ப்பேன். அது தட் இஸ் அமேசிங், ரைட்? ஸோ ரிசரெக்ஷன் இஸ் தேர் இன் திஸ் வேர்ஸ். இல்லை, இவர் பூமியில நிற்பார், கரெக்டா? ஸோ அது ஃபர்ஸ்ட் கம்மிங்லேயும் ஏர்த்தில் நின்னாரு, ஜீசஸ் இருந்தாரு. செகண்ட் கம்மிங்லேயும் ஹீ வில் ஸ்டாண்ட் ஆன் earth, ரைட்? ஹீ வில் கம் டு ஏர்த்தில் இருப்பார். ஹெவன்ல இருந்தே நடக்கிற ஒரு காரியம் இல்லை, இட் வில் ஹேப்பன் ஆன் earth. அப்புறம் இந்த தோல் இதெல்லாம் அழுகி போனாலும் இன் மை ஃப்ளஷ் ஐ வில் see him. So that shows that we will also be resurrected. வேற ஏதோ ஒரு கண்ணுனாலலாம் இல்லை, என்னோட கண்ணுனால, என்னோட சொந்த கண்ணால நான் பார்ப்பேன். எவ்வளோ பெரிய 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 கிறிஸ்டியன் தியலாஜிக்கல் பாயிண்ட்ஸ் are there in Job, and Job is the oldest recorded book in the Bible. Amazing, right? So how Holy Spirit has kept so much information for us in just பாருங்களேன், இல்லை? ஓகே, நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ரிசரெக்ஷன் பற்றி இருக்கு, நம்ம எப்படி ரிசரெக்டட் ஆவோம்னு இருக்கு, ரிசரெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம how will we be, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற விஷயங்கள் பால் எழுதியிருக்காரு, சில இடங்கள்ல இருக்கு இல்லையா? ராப்சருக்கு அப்புறம் ஹெவன்ல இருக்கிற போர்ஷன் பத்தி. ஸோ அந்த இது கொஞ்சம் 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 we have an understanding. டெஃபினெட்லி லைக் ஜோப் அளவுக்கு நிச்சயமா தெரியும், இல்லை? ஜீசஸ் ஏர்த்துக்கு வரப்போறது நிச்சயம், பாதி நடந்துருச்சு, அது நடந்துருது. நெக்ஸ்ட் என் லைஃப் டைம்ல நடக்கணும்ட்டு இல்லை, என்னை இப்போ வந்து மெசையா கூட்டிட்டு போகணும்ட்டு இல்லை. இட் கேன் ஹேப்பன் ஈவன் ஆஃப்டர் ஐ எம் டெட். அது டைமிங் விளங்குது அவருடைய இந்த ஒரே வசனத்துல, ரைட்? அந்த ஜோப் 19ல இருக்கிற வசனத்துல. அண்ட் தென் ஹீ இஸ் டெல்லிங் திஸ் பாயிண்ட், ஐ ஆல்சோ வில் பி ரிசரெக்டட். நான் இந்த உடம்பு அழுகி கிழுகி எல்லாம் போனாலும் திரும்ப என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். ஐ வில் பி பேக் அகேன் அண்ட் ஐ வில் ரிஜாய்ஸ் வித் மை லார்ட் ஜீசஸ், இல்லை வித் த மெசையா. Correct? He may not know his name, but he knows it is the Redeemer, right? So Job is an awesome, awesome, awesome book. So we have a little time. So நம்ம பைபிள் இந்த டைம்லைன்ல we are looking at prophets பத்தி பார்க்க போறோம். அப்போ prophecies நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இல்லையா? என்ன ப்ராஃபஸின்னா என்ன? லைக் இப்போ யோபுல இப்போ இருக்கிறத we will take it as prophecy. நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஹோலி ஸ்பிரிட் அந்த அந்த ரைட்டர் வெளிப்படுத்தின சில விஷயங்களை அவங்க எழுத, அவங்களுக்கு அது ஃபுல்லா விளங்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது, மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அவங்க தேர் ரெக்கார்டிங் இட் டவுன், அவங்க எழுதிடுறாங்க, ரைட்? நான் யோபை பத்தி சொல்லலை, இன் ஜென்ரல் அபவுட் ப்ராஃபஸிஸ் சொல்றேன். ஓகே, ஸோ அவங்க எழுதிடுறாங்க. ஸோ இட் இஸ் லைக் இந்த பிக்சர் ஐ லைக் அ லாட். ஏன்னாக்கா இட் ஷோஸ் picture formatல it is like Father God, Jesus and the Holy Spirit is helping the author to write down something. எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் ஏன்னா அந்த இப்போ ஐசாயா எழுதுறாரோ இல்லாட்டி டேனியல் எழுதுறாருன்னா அவங்க சில போர்ஷன்ஸ், சில பார்ட்ஸ் ஆஃப் அவங்களுடைய புக்கு ஒருவேளை தங்களுக்கு கண்பட விளங்குற காரியங்களை எழுதியிருக்கலாம். சிலது God toldனா அவங்க எழுதுறாங்க இல்லையா? The Lord spoke to me, I saw in a vision, he told me to write. அவர் என்ன எழுத சொல்லி நான் எழுதுறேன், அவர் என்கிட்ட பேசினாரு, he spoke with me, இப்படி இருக்கும் இல்லையா? அப்பனா இந்த போர்ஷன்லாம் அவங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, பால் மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இல்லை, இது அவங்க அப்படியே கடவுள்கிட்ட வாங்கி அப்படி அப்படியே எழுதுறாங்க, ரைட்? அப்படியே எழுதுறாங்க. ஸோ சிலது விளங்கியிருக்கும், சிலது விளங்காமலும் இருந்திருக்கலாம். டேனியலோட சில ப்ராஃபஸிகள்லாம் அவருக்கு விளங்கலை, அதான் சீல் த புக்குன்னு இருக்கும்,
அந்த புக்கை இப்போதைக்கு மூடி வை, உனக்கு விளங்காது வை அப்படின்னு இருக்கும். ஸோ some things he may not have understood, some later on they'll understand. But எல்லா ப்ராஃபஸியும் இஸ் only about Jesus. ஸோ அதில் மட்டும் there is no doubt. So you keep remembering. Covenant keeping God வெவ்வேறு விதங்கள்ல ப்ராஃபஸிகள் வெவ்வேறு விதங்கள்ல கம்யூனிகேட் பண்ணி கடவுள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காரு மேன்கைண்டுக்கு. ஏன்னா வரப்போற மெசையா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. கரெக்டா? மெசையா வர்ற காரியங்கள் செய்யற காரியங்களை கோட்டை விட்டுறாதீங்க, இதுதான் மெசையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய மார்க்கர்ஸ் கொடுத்துக்கிட்டே வராரு ஓவர் thousands of years. கரெக்ட் தானே? ஸோ அந்த விஷயங்கள்ல இனிமேல் வர டைம் பீரியட், டேவிட் அண்ட் ஆஃப்டர் டேவிட் ப்ராஃபிட்ஸ் காலம் இல்லையா, நிறைய டீட்டெயில் கொடுக்க போறார் இல்ல. அவரு நம்ம லாஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் க்ளோஸ்ட் வித் தட். ஒவ்வொரு அவர் பிறந்த ஊர் என்ன எப்படி இருக்கும், அவருடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அவர் யாருடைய காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க, அவருக்கு மரணம் உண்டு, அந்த மரணம் எப்படிலாம் நடக்க போகுது, அவர் ஃப்ரெண்டு பிட்ரே பண்ணுவார், இப்படி தெர் ஆர் சோ மெனி ப்ராஃபஸிஸ். இதெல்லாம் வெறும் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல நம்ம ஷுவராக த சர்ச் கேன் அண்டர்ஸ்டாண்ட், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, இத்தனை ப்ராஃபஸிஸ் நடந்து முடிஞ்சு ப்ரூஃப் இருக்கு. அப்போ மீதி உள்ள மெசையானிக் ப்ராஃபஸிஸ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபெய்த் கண்ணா பின்னான்னு இருக்கணும். பிகாஸ் we have seen it happen, we have seen it come true, it has been fulfilled. அதனால ஃபியூச்சர் ப்ராஃபஸி we have to be so sure. அந்த ஷுவரிட்டியில வர பயம் இருக்கணும், அந்த ஷுவரிட்டியில வர ஹியூமிலிட்டி இருக்கணும். we should know King of Kings is going to come na, we should realize that I am the servant of his kingdom. அப்போ நான் என்ன செய்யணும், என்ன what should I be doing, how should I be behaving, அந்த நம்ம பிஹேவியர்ல, ஒர்க்ல, ஆக்ட்ஸ்ல, டீட்ஸ்ல, பேசுறதுல எல்லாத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், வரணும்ல. அதுக்கு தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராஃபஸிஸ், ரைட்? ஓகே. ஸோ anything written down in the Bible, especially if it is a prophecy, is definitely about Jesus. Okay. So இந்த காலத்துல நிறைய பேர் ப்ராஃபஸின்னு சொல்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி காதுல விழும்போது நீங்க மனசுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள். இந்த ப்ராஃபஸி யாரை பத்தின ப்ராஃபஸி? இஃப் இட் இஸ் நாட் அபவுட் ஜீசஸ், ப்ளீஸ், இட் இஸ் வெரி ஸ்கேரி. வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் பைபிள் அண்ட் ஜீசஸ். அதனால அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஜீசஸை பத்தின ப்ராஃபஸியா தான் இருக்குது அப்படின்னா அது பைபிள்ல இருந்திருக்கணுமே, புதுசா இப்போ ரிவீல் பண்றதுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன்னா வாட் எவர் த ட்ரையூன் காட், வாட் எவர் தே ஹாவ் டிசைடட் மனுஷருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வெவ்வேறு ஆத்தர் வச்சு 1500 வருஷமா 40 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸை வச்சு எழுதின புக்கு தான் பைபிள்னு நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபஸி தேவைன்னா கடவுள் வந்து ஆஃப்டர் 100 AD, இப்போ நம்ம 2024ல இருக்கோம், 100 ADயோட பைபிள் க்ளோஸ்ட், பைபிளில் வேற புக்கை ஆடே ஆகலை. காட் ஹஸ் டிசைடட் ரெவலேஷனுக்கு அப்புறம் தேவையில்லை அப்படின்னு முடிஞ்சிச்சு. அப்போ ஜீசஸ் பத்தின வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருக்கு பைபிள்ல, அது இனஃப். புது ரெவலேஷனோ புது ப்ராஃபஸியோ தேவையில்லை. ஸோ அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீறி இஃப் காட் இஸ் ஹெல்பிங் யூ டு டூ சம்திங், அது திங்க் அபவுட் இட். பட் தேவை இருக்கக்கூடாது இல்லை. காட் ஹஸ் கிவன் ஆல்ரெடி, ஆல் த ரிட்டன் வேர்ட் இஸ் ஓப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். வாட் காட் வாண்ட்ஸ் டு டெல் அஸ் அபவுட் த மெசையா இஸ் தேர், நத்திங் மோர் இஸ் ரிக்வயர்ட். ஓகே. ஜீசஸ் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் இருந்த ப்ராஃபஸிஸும் உண்டு. ரெவலேஷன்ல இன்னும் நடக்காத ப்ராஃபஸி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபஸிஸ் ஆட் ஆகி இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனோட முடியும் பைபிள். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இஸ் தேர். ஸோ எனி ப்ராஃபஸி இட் இஸ் not related to Jesus, maybe it is not a prophecy at all. Okay, right. So நமக்கு தெரிஞ்ச ப்ராஃபஸின்றது பெத்லஹேம்ல பிறப்பாரு அப்படின்றது ஒரு ப்ராஃபஸி. ராஜாவா இருப்பாரு அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அதனால ஒரு எழுத்துனால பின்னால நடக்க போற காரியத்தை முன்னாலேயே சொல்லியிருக்கிறது ப்ராஃபஸி அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம் மைண்ட்ல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது மோஸ்ட்லி
Greek Greek thinking. Remember last time I told you Alexander the Great இந்த டைம்ல கிரீக் எப்படி ரொம்ப பாப்புலர், இப்போ இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி கிரீக் தான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், ரொம்ப பாப்புலர், ரொம்ப காமன் லாங்குவேஜ், பெரிய எம்பையராக இருந்தாங்க, நிறைய இடத்த பிடிச்சிருந்தாங்க. ஸோ வெவ்வேறு மொழி மக்களும் கிரீக் பேசவும் செய்தாங்க. அண்ட் தேவர் வெரி ரொம்ப ஹாப்பியாக அடாப்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாம் நல்ல புக்ஸ் இருக்கும், பாடம் படிப்பெல்லாம் கிரீக்கில் இருக்கும். ஸோ நல்லா இன்னும் முன்னேறி வாழ்க்கையில் வரணும்னா கிரீக் படித்தா தான் முடியும். அப்போ எல்லாரும் கிரீக் படிப்பாங்க. இப்படியே ஆச்சு. ஓகே. ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் அவர் டைம்ல எல்லாம் தான் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கிரேட் புக்ஸ் அப்படின்ற புக் எல்லாத்தையும் கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்போ தான் ஹோல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி எழுதப்பட்டிருந்துச்சு அந்த டைமில். ஃபுல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் கிரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுதான் செப்டுவாஜின்ட். இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் டைம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த ப்ராஃபஸி அண்டர்ஸ்டாண்டிங், பின்னால நடக்க போகிறது முன்னாலேயே எழுதுறது அப்படின்ற அப்படிதானே நம்ம ப்ராஃபஸின்னா நினைக்கிறோம்ல, அது வந்து இந்த கிரீக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வந்தது. ஓகே. ஸோ கிரீக் காலத்துக்கு முன்னால தானே ஹீப்ரூஸ்லாம் இருந்தாங்க, ஏப்ரஹாம் அவங்களாம் இருந்தாங்க. அவங்க காலகட்டத்தில், அதாவது எபிரேய மக்களுடைய ப்ராஃபஸி அப்படின்னாக்கா வெறும் எழுத்து மட்டும் கிடையாது. ஒரு ஈவெண்ட் நடக்குது இல்லை, ஒரு 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 கு- ஒரு ஒரு ஈவெண்ட், ஒரு காரியம் நடக்குது. அந்த நடத்தையே நிழல் மாதிரி பார்ப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ அது பேர் தான் டைப். ஓகே. ஸோ இது ஷேடோ, நிழல், டைப் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கு. பைபிள்லேயே இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் நான் சொல்றது, ஜீசஸே யூஸ் பண்ண பாயிண்ட்ஸ். ஓகே. நமக்கு ஜான் 3:16 நல்லா தெரியும். இந்த ஜான் 3:16 தொட்டு அடுத்து முன்னாடி இருக்கிறது தான் ஜான் 3:14. எடுத்து வாசிக்கிறீங்களா? ஜான் 3:14. சர்ப்பமானது ம். கரெக்டா? Correct. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். போதும். ஸோ ஜீசஸ் வந்து இங்க தன்னுடைய கிராஸும் சன் ஆஃப் மேனு அதுல கிராஸ்ல போடுற அந்த சீனை டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த சீனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்றது மோசே காலத்துல நடந்த ஒரு கதை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இவெண்ட். ஓகே. ஒரு அந்த வில்டர்னஸ் வாக்ல நிறைய காரியங்கள் நடந்தது, பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல நடந்த ஒரு காரியம் தான் இந்த இந்த பர்டிகுலர் காரியம். இதுல என்ன நடக்கும் இந்த ஸ்டோரியில? ரொம்ப தூரம் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஈடோம் வந்து ஈஸியா கட் பண்ணி ஒரு ரோட்டுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா ஈடோம் ராஜா வந்து நோ 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 நோ, நான் என் கண்ட்ரி வழியா நீங்க உங்களை நடக்கிறதுக்கு விட மாட்டேன். இது எப்போ நடக்குது இந்த கதையெல்லாம்? ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேல் மக்கள் ஸ்லேவ்ஸா இருந்து வெளியில அந்த ஃபெய்த்ஃபுல்லாக டோரில் பிளட் போட்டு பாஸ் ஓவர் முடிஞ்சு வெளியில் வந்து மவுண்ட் சீனாயில இருந்து டேபர்னாக்கிள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பார்த்த பிறகும் ஃபெய்த் இல்லாமல் அந்த 10-12 ஸ்பைஸ் கானான்குள்ளே போய் பார்த்துட்டு வர சொல்லுவார் மோசே. அது ஒரு தேவையில்லாத ஒரு காரியம், அனுப்பியிருப்பாரு. போனனால ஜாஷுவா கேலபை தவிர 10 பேரும் ஐயோ நம்ம சாக போகிறோமேன்னு அவங்க முழங்கினால, நம்பிக்கையை காட்டாதனால அவங்க ஒரு 40 வருஷமா, அவங்க எல்லாரும் சாகிற வரைக்கும் 40 வருஷமா வனாந்தரத்தில் அலைகிறாங்க. ஸோ இது எண்ட் ஆஃப் 40 வருஷம். 40 வருஷம் முடிஞ்சு திரும்ப கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு நடந்து வராங்க. ஓகே. பழைய ரூட்டில் போகாமல் மோசே வேற ரூட்டில் கூட்டு வருவார். இப்போ வேற ரூட்டில் வரும்போது அந்த ஈடோம் கண்ட்ரியை தாண்டணும். ஈடோம்லாம் ஆக்சுவலாக தூரத்து கசின்ஸ், லாட்டோடைய பிள்ளைங்க தான். இருந்தாலும் இல்லை, ஈசாவோட பிள்ளைங்க, நாட் லாட். ஈசா, ஜேக்கப், இல்லை ஜேக்கபோட பிள்ளைங்க தானே இப்படி திரளாக வராங்க இப்போ. இது இது பெரியப்பா பிள்ளைங்க மாதிரி. ஓகே. ஈடோம் தான் வரணும், கசின்ஸ் தான் ஆக்சுவலாக. ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள கசின்ஸ். ஓகே.
ஆனால் அந்த கண்ட்ரி விடாது. ஆனால் காட் வில் டெல், தொந்தரவு பண்ணாதீங்க, சண்டைலாம் போடாதீங்க, வளைஞ்சு ஈடோமத்து சுற்றி நடந்து போங்கன்னு. அப்போ ஒரே வருத்தம் தான். அப்போ ஒரே முணக்கம் நம்ம இஸ்ரேல் மக்கள். அப்போ முணங்கும் போது காட் கெட்ஸ் ஆங்க்ரி. அப்போது ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்ஸாக அவங்க கேம்பில் வந்து அது 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 கடிச்ச உடனே எல்லாரும் சாகுறாங்க. ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிளேக் வருது அவங்களுக்கு. அப்போ மோசே போய் கேட்கும்போது காட் வில் டெல், ஒரு போலை எடு, அந்த போலில் ஒரு பிரான்ஸ் ஸ்னேக், அது ஓகே. அப்போ ஃபியரி பிரான்ஸ்னு இருக்கும், அதாவது தீயில போட்ட ஃபர்னஸில் இருக்கிற பிரான்ஸ் மாதிரி, ரைட்? ஸோ கத 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 கதன்னு எரியிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் பண்ணி அந்த போலில் தூக்கி போடு. அதை பார்த்தா தே ஆர் ஓகே, தே ஜஸ்ட் ஹேவ் டு see. ஓகே, தே ஜஸ்ட் ஹேவ் டு see. அப்போ கேம்பில் எங்கே இருந்தாலும் சரி அவங்க பார்த்தா போதும், தே ஆர் சேவ்ட். ஓகே, ஸோ இவ்வளோ காலம் முறுமுறுத்த மக்கள் தான் 40 வருஷமா முறுமுறுத்துட்டே தான் இருக்காங்க. சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, பொறாமை இல்லை முறுமுறுத்தாங்க, மோசே தான் மீடியேட்டராக இருக்கணுமான்னு முறுமுறுத்தாங்க. எக்கச்சக்கமான முறுமுறுப்புகள் தான். ஒவ்வொரு முறுமுறுப்புக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, கரெக்டா? ஒவ்வொன்றுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டையும் போக்குறதுக்கு மோசே கேட்பாரு, காட் வில் ஸ்டாப் இட். ஏதாவது இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கு லாங்காக. இந்த டைம், இந்த இந்த பர்டிகுலர் பனிஷ்மெண்ட்டுக்கு காட் நிறுத்தலை அந்த பனிஷ்மெண்ட்டை. பட் ஹீ வில் டெல் பீப்புள் டு டூ சம்திங். அகெயின், வென் வில் பீப்புள் ஒபே? ஒன்லி வென் தே ஹேவ் ஃபெய்த், ரைட்? ஸோ நம்பிக்கையாக வெறும் நான் பார்த்தா சுகமாயிருவேனாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்பணும் அவங்க. அதை நம்பி பார்த்தாங்கன்னா சுகம் அடைகிறாங்க. ஆல் தட் காட் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் தெம் வாஸ் ஃபெய்த். எப்படி 10 பிள்ளைகள்லேருந்து வெளியில் வந்தாங்க? கதவுல பிளட்டை போடுங்க, அதுக்கு அடியில் இருங்க, நீங்கள் யூஆர் சேஃப். அப்போ அதை நம்பினவங்க தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன லாஜிக்கு, இதெல்லாம் விளங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா they would have gone. இல்லை, they would have been punished. பட் அதே மாதிரி தான் இது இன்னொரு ஃபெய்த், ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஓகே, ஸோ whoever looked upon அந்த ஸ்னேக் அண்ட் த போல், தேவர் சேவ்ட். இந்த இவெண்ட்டை தான் ஜீசஸ் எடுத்து தன்னுடைய கிராஸுக்கும் தன்னையும் இழுத்து முடிச்சு போட்டு கதை சொல்றார். ரொம்ப வேடிக்கை இல்லையா? ஸோ இதை ப்ராஃபஸின்னு யாரும் நினைக்கல, ஆனால் இட் இஸ் ஆக்சுவலி ப்ராஃபட்டிக்கல். சரிதானா? இட் இஸ் ஆக்சுவலி லைக் அ ப்ராஃபஸி. அந்த காலம் நடந்த காரியம் எதுக்கு பின்னால ஜீசஸ் இது உவமையா யூஸ் பண்றதுக்காக கடவுள் முன்னாடியே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி வாசிச்சு பாருங்க. ஓகே, கிரேட், ரைட்? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இதை அனலைஸ் பண்ண முடியும். போல் இஸ் த கிராஸ், அந்த ஸ்னேக் இஸ் அ டெட் ஸ்னேக், இட் இஸ் அ பனிஷ்ட் ஸ்னேக், ஜட்ஜ்டு ஸ்னேக். ஏன் ஜட்ஜ்மெண்ட்? ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே ஃபயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது அந்த ஃபியரி ஸ்னேக், அந்த ஃபயர் கலரில் இருக்கிற ஸ்னேக்னால இந்த ஸ்னேக்கு ஜட்ஜ் பண்ணப்பட்டது. எப்படி அதெல்லாம் நடந்தது? when the son of man is on the pole. make sense? அது பண்ணும்போது சேட்டன் is getting affected, he is getting died. ஓகே, ஸோ இந்த ஈக்குவலண்ட் எல்லாம் இதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறோம், ஜீசஸ் சொன்ன பிறகு நம்ம படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி தெரியாது. they never knew, the Jews may not have understood, but now because Jesus told this we understand. ஓகே, இது நிழல், இதுதான் நிழல்ன்றாங்க. ஸோ இங்கிலீஷில் டைப்புன்னு சொல்கிற வேர்டு, அந்த டைப்பாலஜி. ஸோ அந்த டைப்பாலஜினா டைப்பாக படிக்கிறது, ரைட்? பைபிளில் வெவ்வேறு டைப்ஸாக இருக்குன்னு படிக்கிறது டைப்பாலஜி. ஸோ டைப்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு ராக்கெட் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஒரு குட்டி மாடலாக முதல்ல செய்துக்குவாங்க, நேராக பெருசாக பண்ண மாட்டாங்க, ஒரு மாடல் மாதிரி ஒன்று செய்வாங்க. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கான்ட்ராக்டரோ அந்த ஆர்கிடெக்டோ ஒரு மாடல் ஒன்று பண்ணுவாங்கல்ல குட்டியாக, அது பேர் தான் டைப், ப்ரோட்டோடைப்பு. அந்த டைப், அதில் உள்ள வார்த்தை டைப் தான் பைபிளில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு ஐம் கிவிங் யூ as an எக்ஸாம்பிள். ஜீசஸ் சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? யோனா 3 நாள் இருந்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், கரெக்ட் இல்லை? ஸோ திஸ் ஆல்சோ ஜீசஸ் இஸ் யூசிங், நோட் த பாயிண்ட். யாரோ சொல்லலை,
வேற பால் பீட்டர்லாம் கூட சொல்லலை, ஆர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் சொல்லலை. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அந்த கதைகளை கொண்டு நடந்த ஒரு சம்பவத்தை தனக்கு தன்னோட முன்னோடியாட்டம் நிழலாட்டம் சொல்லி முடிச்சு வைக்கிறார் அவர் இல்லையா. ஸோ ஜோனா எப்படி 3 நாள் இருட்டா அந்த வயிறுல இருந்த மாதிரி, மீனோட வயிற்றுல இருந்த மாதிரி அவரும் இருப்பாரு அப்படின்னு ஜீசஸ் சொல்றாருல்ல. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ். ஓகே, நவ் ஜீசஸ் சொன்ன இந்த டைப்ஸ் வச்சு அதை மண்டையில வச்சுட்டு பைபிளை ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சா பைபிள் ஸ்காலர்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 100 years-ஆ there are so many types in the Bible. ஓகே, ஸோ பைபிளை அந்த கண்ணோட்டத்தில் படிக்கிறது ரொம்ப ஒரு இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், இட் இஸ் நைஸ், அண்ட் ஐ லைக் இட் அ லாட். ஸோ ஐ திங்க் நான் நிறையா அதை அப்பப்போ சொல்லுவேன். ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ தேர் ரியலி நைஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஓவர் போர்டாக பண்ணி ஓவராக நம்மளா கதை இழுக்கவும் தேவையில்லை. நமக்கு எல்லாம் இருக்குது பைபிளில் கிளியராகவே. இருந்தாலும் இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பாயிண்ட்ஸ் வந்து வசனங்களே ஓப்பனாக எழுதியிருக்கோம். எய்தர் பால் எழுதியிருப்பார், பீட்டரோ ஜானோ யாராவது எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வச்சும் நம்ம வந்து டைப்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நைஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் டேபர்னாக்கிள் இருக்கு இல்லையா, மோசே கட்டின டேபர்னாக்கிள், அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிரைஸ்ட் குறிச்சு இருக்கு. ஸோ அதெல்லாம் நிழல்லாம் இருக்குன்னே பால் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ தட் இஸ் அ நிழல் அப்படின்னே எழுதியிருக்கோம். ஸோ இட் இஸ் நைஸ். ஓகே, ஸோ நம்ம ஏன் இந்த இவ்வளோ ஸ்டோரி படிக்கிறோன்னா, ஜோனா அப்புறம் படிப்போம். நம்ம இப்போ இன்னைக்கு ஜோபு பார்ப்போம். ஸோ ஜோபு வந்து வி கேன் டூ அ type match. Okay, this may be useful for you. If it is not useful for you, don't worry, just தூக்கி போட்டுருங்க, no problem at all. But it is nice in one way, or எனக்கு எப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, if I can read the whole Bible, seeing Jesus in every chapter, every page, every book is helps in my clarity of understanding Bible. வேற ட்ராக்ல போகாது. ஏன்னா நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிற பாயிண்ட் தான். 1 month old ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இப்போ வாசிச்சோன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் டேட் இல்லை, இட் இஸ் நாட் கரண்ட், இட் இஸ் நாட் வித் டைம்ஸ். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து, அம்மா அப்பா காலத்துலேருந்து, நம்ம காலத்துலேருந்து, நம்ம பிள்ளைங்க காலம் டைம் யோசிச்சாலே பயங்கரமான சேஞ்சஸ். ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து அப்படி ஒரு கிளாஷ் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அப்படி தட் இஸ் ட்ரூத். அப்படிதான் இருக்கு உலகத்தில் இல்லை. அந்த மாதிரி டைம் பீரியட்ல இமேஜின் 40 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், 1500 இயர்ஸா வெவ்வேறு மக்கள் யாரோ எல்லாரும் ஒன்று கூடி உட்கார்ந்து எழுதலை. கரெக்ட் தானே? யாரோ வெவ்வேறு காலகட்டத்தில் எப்பப்போவோ எழுதின புக்ஸ் ஒரு கோர்வையா ஒரே கதையை சொல்லுதுன்னா இட் இஸ் நத்திங் பட் காட்ஸ் ஆக்ட் இல்லை. இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், இட் இஸ் டிவைன் மெசேஜ். அந்த டிவைன் மெசேஜ் வந்து இஸ் நாட் ஒன்லி, மோஸ்ட் ஆஃப் த டைம் கிறிஸ்டியன்ஸ் பைபிள் வாசிக்கிறது நம்ம கம்ஃபர்ட்டுக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சோன்னா we are making it very self-centered. It is more about the Messiah. It has to be about Jesus. It is not only comfort. நமக்கு comfort or பயம் போறதுக்கு, கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு மெசையா தேவையில்லை. I am the creatorன்னு சொன்னாலே போதும். I am in charge of tomorrow's sunrise சொன்னா போதும் இல்லை. we know, oh wow, this is God is my ஃபாதர்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். நமக்கு எல்லா கான்ஃபிடென்ஸும் வர்றதுக்கு அந்த வார்த்தைகளே போதும். பட் மெசையா வர்றது நம்மளுடைய சின் நேச்சர், ஒரு ஹோலி காட், அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப், அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு somebody great has to come. He has to be God. ஏன்னா எனி ஹியூமன் பீயிங்
ஹேஸ் நோ ரைச்சஸ்னஸ். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்னால பண்ண முடியாத ஒரு காரியம். ஸோ கடவுளே வந்து கடவுளே நம்ம அந்த கிரியேட்டட் பீயிங்கை தாங்கிட்ட சேர்க்கிற ஒரு அமேசிங் ஜாப். அந்த ஜீசஸ் தான், அந்த ட்ரையூன் காட் ஜீசஸை தான் பைபிளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலைட் பண்ணியிருக்கு. அவர் வந்த காரியம், அவர் வந்து சொன்ன மெசேஜஸ், அவர் செய்த காரியம், ரிடெம்ஷன், சால்வேஷன், இல்லை டெலிவரன்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் சின். So those are the most important points in the Bible. So ட்ராக் மாறாம இருக்கணும்னா we need to keep looking at Jesus in every place. நீங்களா வருத்தணும்ட்டு இல்லை, பட் மனசுல எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, I'll tell you an example. இது I think it's a good example. Okay, டேவிட் கோலியாத் ஸ்டோரியை எப்படி டேவிட் கல்னால பெரிய கோலியாத்தை கீழே விழ பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஒரு பாயிண்ட், அது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து நம்ம இப்படி எடுக்கலாம். பயப்படாதீங்க, நம்ம வந்து நமக்கு என்ன பெரிய கஷ்டங்கள் கோலியாத் மாதிரி வந்தாலும் கடவுளுடைய ஹெல்ப்பை வச்சு நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, this is a very self-centered way of looking at David. This is not what was in the Bible. That is not right. That is wrong. David வச்சு God used David, a faithful David, to bring down the Philistines for his purpose. ஏன்னா அவர் பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க Philistines. இல்லை, இவ்வளோ பெரிய டேவிடுக்கு கோவம் வர்றதுக்கு ரீசன் பார்த்துருக்கீங்களா? எங்க காடோட பீப்புளுக்கு எதிர்த்து நீ பேசுற அப்படின்னா கோவம் வரும் அவருக்கு. நாத்திங் அகேன்ஸ்ட் டேவிட், என்னை எதிர்த்து வர கஷ்டம்னே இல்லை, கடவுளுக்கு எதிர்த்து வர காரியம்னு ஒரு ஜெலஸ் இல்லை, ஒரு அப்படி அதுதான் ஸ்டோரி. அதுல I can go on. Jericho wall விழுறது nothing to do with us. God is taking his people to their kingdom promised by God. அதுக்கு ஜாஷுவாவை யூஸ் பண்ணாரு. உடனே இது ஏன் ஜெரிகோ வால், அதுக்கு கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு மாத்திரம் நம்ம ரொம்ப அதான், பிகாஸ் we don't keep God in the center of the picture, in the center of the story. In everything, if you keep God as the center, you will read Bible differently. ஓகே, ஸோ அது மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை காட்டுறேன். இஃப் இட் இஸ் ஐயோ லேட் ஆயிடுச்சு, சாரி. I'm just showing it to you. If it helps you, great. If it doesn't, no problem. Okay, it doesn't matter. Okay, so Job storyல he is an upright man. இல்லையா, blame இல்லாத மேன்ட்டு காடே சொல்வாரு. he is accepted by God. ஆமா, நான் தெரிஞ்சுதானே கடவுள் அனுப்புறாருல, கடவுளுக்கு தெரியும். he was tempted by Satan. பொசிஷன்ஸ் எல்லாம் போச்சு, நிறைய சஃபர் பண்ணாரு, பீப்புளும் ரிஜெக்ட் பண்ணாங்க, அக்யூஸ் பண்ணப்பட்டாரு. எப்படி நீ தப்பு பண்ணியிருப்ப அதனால தான் அப்படின்லாம் பண்ணாரு. ஆமாம், நிறைய இடத்துல கேள்வி கேட்பாரு, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்பாரு. ஆனால் எண்டில் ஹி அப்சல்யூட்லி சப்மிட்டட் டு காட். கடவுள் வந்து நான் உன்னுடைய சுகவீனங்களுக்கு காரணம் நான் தான் சொல்லலை, சாத்தான் தான்னு சொல்லலை, அதெல்லாம் போயிடும், நீ என்னை ஒர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொல்லலை. காட் வந்து ஐ ஆம் காட் அப்படின்னு காட்டுவார், அவ்வளோதான். அதுலேயே வாயடைச்சிருவார். அதுக்கு அந்த மற்ற எல்லா கேள்வியும் ஃபினிஷ்ட். என்னோட கஷ்டங்கள்லாம் தீராதா அப்படிலாம் கேட்கவே மாட்டார். ஓகே, ஜாப் வில் ஜஸ்ட் சப்மிட். ஓகே, ஸோ ஹீ வில் சப்மிட். இவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் இல்லை, தன்னோட ஃபேமிலிக்காக. சாப்டர் புக் எண்டில் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஜெபம் பண்ணுவார், இன்டர்சீட் பண்ணி ஜெபம் பண்ணுவார். அண்ட் everything is restored. கடவுள் திரும்ப கொடுப்பாரு அவருக்கு நிறைய. கரெக்டா? ஸோ இந்த லைஃப் ஸ்டைல், இந்த பாயிண்ட்ஸ் ஜோபோட லைஃப்ல நடந்த காரியங்கள் ஜீசஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஜீசஸ் இஸ் blameless, இல்லை, he is sinless. God loved Jesus. ஜீசஸையும் சேட்டன் tempted. Jesus left his heavenly positions. கரெக்டா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மனுஷனா வெறுமையா வந்து சேர்வாரு. அவர் நிறைய எக்கச்சக்கமாக சஃபர் பண்ணாரு.
மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அக்யூஸ் பண்ணாங்க, நிறைய இருக்கு இல்லை, வசனங்கள் இருக்கு. பிரதர்ஸ் வேணான்னுவாங்க, நிறைய பேர் நீயா நீயா காட் அப்படிலாம் அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆம், ஏன் என்னை கைவிட்டீர்னு கேள்வி கேட்பாருல்ல, ஜீசஸ் கேள்வி கேட்பாரு. ஆனா கேள்வி கேட்டு எதிர்த்து ரிபெல் மாதிரி நிக்கல. அவருடைய டவுட்டையும் கடவுள்கிட்ட கொண்டு போவாரு, யோபு மாதிரி சந்தேகங்களையும் கடவுள்கிட்ட கொண்டு போவாரு. ஆனா சப்மிசிவா, நாட் ரிபெல் மாதிரி. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இல்லை, ஐயோ ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படி ஒரு ஒரு பணிவா. அண்ட் நாட் டெல்லிங் ரிமூவ் இட் இல்லை. ஜீசஸ் கெட்சமேனில் ஜெபம் பண்ணும்போது கூட ஓகே எனக்கு இது கஷ்டம், ஆனா இட்ஸ் ஓகே, நாட் மை வில் பட் யுவர் வில் காட்ன்னு சொல்லுவாருல்ல. ஸோ அந்த சப்மிசிவ் நேச்சர். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜீசஸ் ஆஃபர்ட் சாக்ரிஃபைஸ், நாட் ஜஸ்ட் அ சாக்ரிஃபைஸ், ஹிம்செல்ஃப் அவரையே கொடுப்பாரு. இப்போ he is still the mediator, he is interceding for us, he is praying for us இல்லை, he is talking to us. will he be restored? ஒரு lamb மாதிரி தான் பார்த்துருக்கோம் ஜீசஸை, ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டை பார்த்துருக்கோம் ஜீசஸை இல்லை, கிராஸ்ல தான் பார்த்தோம். will he be restored? Definitely. அதுக்கு தான் we are all waiting, we are waiting eagerly. come Lord Jesus ன்னு ஆசையா சொல்றோம். ஏன் சொல்றோம்? because we know he is going to be restored. He will be the King of Kings, the Lord of Lords. He will come back to earth, he will stand on the earth இல்லை, and we will see him. Job சொன்ன மாதிரி we will see him. So you can do this, the shadow and the mapping many characters ஓட பண்ண முடியும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். as a, like a Bible study. if it is useful for your increase of faith in God, use it. இல்லைன்னா ஜோபோட மற்ற வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோப் சாப்டர் 1ல் இருக்கு, 2ல் இருக்கு இல்லை, நேக்கட் ஐ கம் நேக்கட் ஐ கோ அது இருக்கு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இருக்கு, நல்லது மட்டும்தான் கடவுள் கொடுக்கணுமா அது இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் த அமேசிங் ஜோப் 19:26 அந்த பார்ட்டும் மை ரிடீமர் லிவத் இருக்கு. ஓகே. ஸோ கவனன்ட் கீப்பிங் காட், we can see Job seems to have understood, right? He seems to have gotten it. And we are seeing எப்படி வெறும் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டைப்ஸாகவும் நிழல்களாகவும் ஷேடோஸாகவும் இவெண்ட்ஸாகவும் God is going on giving messages about Messiah. We will see some more types. நம்ம போக போக ஒவ்வொரு நாள் கடல் சித்தம்படி பார்ப்போம். ஓகே. ஸோ praise God for today. Shantika, over to you, ka. Sorry I took some more time. நோ ப்ராப்ளமா. எனக்கு இந்த ஸ்லைடை மட்டும் தனியா குரூப்ல போட்டு விடுவீங்களா? Sure. Yeah, I can do that. Sure. ஓகே. Sure. Okay. யாராவது ஜெபம் பண்றீங்களா? Yeah. லிலி ஜெபம் பண்றீங்களாமா? யாராவது ஜெபம் பண்ணுங்க. சுகீர்தாஸ் சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஷீலா சிஸ்டர் வாங்க. முடிவு ஜெபம் பண்ணிருங்கம்மா. Thank you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியை உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்தி வருகிறேன், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தாவே ஆண்டவர் நம்முடைய வசனங்களை உட்கொள்ளத்தக்கதான அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர ராஜா. அநேக காரியங்களை கர்த்தாவை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆமாண்டவர் இந்த பைபிள் கேரக்டர்ஸ் மூலமாக கர்த்தாவை எத்தனையோ காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறீங்க ராஜா. சகோதரி மூலமாக அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது கர்த்தாவே. ஆமாண்டவர் உடைய வார்த்தைகளை கர்த்தாவை நாங்கள் இருதயத்துல எழுதிக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க ராஜா, கிருபத்தாங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபத்தாங்க ராஜா. எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொழிந்திருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொன்றுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் நன்றி கட்டத்தனமா இராதபடிக்கு ராஜா எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. ஆமாண்டவரே, இன்னைக்கு கொடுத்த அருமையான இந்த
வசனங்களுக்காக ஆமாண்டவர் உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யோபுடைய வாழ்க்கை குறித்து பார்த்த ஆண்டவரே, ப்ராபசிஸ பத்தி பார்த்தோம், எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, இந்த காரியங்களை எங்களுக்கு எடுத்து கூறிய சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பமலா சிஸ்டரை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியத்திலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவர்கள் மூலமாக அநேகர்கள் கத்தாவே ஆமாண்டவரை பிரயோஜனம் அடையவும், அவர்கள் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கத்தக்கதாக அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. சாந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. இப்படிப்பட்ட அவர்களோட இணைய நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாரும் ராஜா இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்துல பலனடைந்து உமக்கென்று சாட்சிகளாய் திகழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆமாண்டவர், உமக்கு முன்பாக நாங்க ஒன்றுமே இல்லை ராஜா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை தாழ்த்திக்கிறோம். இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. நாங்க கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம் ராஜா. உடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்க யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது ராஜா. கடைசி மட்டும் உடைய அன்பில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you sister. Thank you sister. Right. தேங்க்யூ பமலா. ரெக்கார்டிங் அனுப்பிச்சுடுறேன்க்கா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. All right. Thank you everybody. Bye bye. See you Thank next you. week. Bye. God willing. Thank you, ma. Thank you. Oh, welcome. தேங்க்யூ. Thanks. Bye.